கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வெல்கம் டு தமிழ் பிரைட் டைல் பிடிடி சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வெல்கம் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற கதையோட தலைப்பு என்னன்னா, 4 மாம்பழமும் அதின் ஆசையும். இந்த கதையை கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற ஸ்டோரியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த 4 மாம்பழத்தோட ஆசை என்ன, அது நிறைவேறிச்சா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 4 மாம்பழமும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட், ஒன்றா தான் சண்டே கிளாஸ் போவாங்க, ஒன்றா தான் வருவாங்க, எப்பவுமே ஒன்றா தான் இருப்பாங்க. இப்போ இந்த 4 மாம்பழமும் ஒரு நாள் சண்டே கிளாஸ் போகும்போது அவங்க சண்டே கிளாஸ் அக்கா சொல்கிறாங்க, நம்மளுடைய வாழ்க்கை வந்து மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணுன்றதுக்காக தான் கர்த்தர் நம்மளை எல்லாரையும் படைச்சிருக்காரு. அதனால உங்கள் ஆசைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு அடுத்த வாரம் வரும்போது எல்லாரும் சொல்லுங்க, நம்ம கர்த்தர்கிட்ட ஜெபிப்போம், கர்த்தர் அதை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லும்போது 4 மாம்பழங்களும் இதை கேட்டுட்டு தலையாட்டிட்டு போயிடுச்சான். மறுவாரம் 4 மாம்பழமும் சண்டே கிளாஸ் வந்துச்சான். அக்கா சொன்னாங்க, இப்போ எல்லாரும் உங்களுடைய ஆசையை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது முதலாளி மாம்பழம் அதோடைய ஆசையை சொல்லிச்சா, என்னை வந்து ஒரு அழகான பேபி வந்து வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டா எனக்கு அது ரொம்ப ஆசைக்கா அப்படின்னு சொல்லிச்சான். 2வது மாம்பழம் சொல்லிச்சா, என்னை ஒரு பணக்கார குடும்பம் வாங்கி சாப்பிட்டா எனக்கு நல்லா இருக்கும், அது என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிச்சான். 3வது மாம்பழம் சொல்லிச்சா, அக்கா எனக்கு அப்படி எதுவும் ஆசை இல்லை, கர்த்தருடைய சித்தம் என்னமோ அது ஓகேக்கா எனக்கு அப்படின்ற மாதிரி 3வது மாம்பழம் சொல்லும் போது அக்கா என்ன பண்ணாங்க, கிளாப் பண்ணாங்களா, நீ ரொம்ப குட் மாம்பழமா இருக்கியே, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னு இருக்க, வெரி குட் அப்படின்னு சொன்னாங்களாம். 4வது மாம்பழம் என்ன பண்ணிச்சான், அக்கா எனக்கு இந்த மரத்தை விட்டு வர்றதுக்கு எனக்கு பிடிக்கலக்கா, இதே மரத்துல பச்சை பசேல்னு இதே சந்தோஷத்தோட இப்படியே மஞ்சள் கலர்ல இருக்கதாங்க நான் ஆசைப்படுறேன், என்னை வேற யாரும் சாப்பிட வேணாம் அப்படின்ட்டு அந்த மாம்பழம் சொல்லிச்சா. உடனே அக்கா சொன்னாங்க, அப்படி இல்லை, கர்த்தர் உன்னை படைச்சது மற்றவங்க சாப்பிட்றதுக்காக, அதுதான் உன்னுடைய படைப்பு, ஸோ நீ உன்னோட ஆசை இருந்தால் நீ ப்ரேயர் பண்ணிக்கோ, கர்த்தர் உனக்கு வந்து கிருபை செய்வாரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது மனசையும் மாற்றலையாம். சரி, அந்த வாரம் சண்டே கிளாஸும் முடிஞ்சுது, அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. இப்படியே நாட்கள் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் 4 மாம்பழமும் நல்ல பெருசாக நல்லா அழகாக பழுத்து ரொம்ப சூப்பராக பார்க்கறதுக்கே சாப்பிடணும் போல இருந்துச்சான். அப்போ அதை பறிக்கிறதுக்காக வேலையாட்கள் வந்து வராங்க. அப்போ வந்து எல்லா மாம்பழங்களையும் பறிக்கிறாங்க. அப்போ இந்த 3 மாம்பழங்கள் பறிச்சுட்டாங்க. 4வது மாம்பழம் மட்டும் அவர் கண்ணுக்கு தெரியல. ஏன்னா 4வது மாம்பழம் என்ன பண்ணிச்சான், அந்த இலைகளுக்குள்ளே போய் ஒளிஞ்சிருச்சா. அதனால அவரும் விட்டுட்டு எல்லா மாம்பழங்களையும் பறிச்சு கூடைக்குள்ள வச்சு எடுத்துட்டு போறாரு. இப்போ வந்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட், மோர் மார்க்கெட்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா, அங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் விற்பாங்க. அவங்க வந்து இந்த மாம்பழங்களை செலக்ட் பண்ணி அதுல இந்த 3 மாம்பழமும் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போய் விற்க ஆரம்பிச்சாங்களாம். அப்போ 3 மாம்பழங்களும் வந்து உயிர்த்தரமாக ஏசப்பா வந்து படைச்சிருக்காரு. ஓகேவா, இப்போ ஏசப்பா முதல் மாம்பழத்தோடைய ஆசையை நிறைவேற்ற போகிறாரு. அப்போ ஒரு ஸ்கூல் பையன் வந்து வந்து இந்த மாம்பழம் அம்மா எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கி அந்த சூப்பர் மார்க்கெட்லேயே அது வந்து சாப்பிட்றான். அவங்க வந்து ஒரு அழகான குழந்தை வந்து அதை சாப்பிட்டுச்சு. ஏசப்பா அந்த ஆசையை நிறைவேற்றிட்டாரு. 2வது மாம்பழம் அதோடைய ஆசையை வந்து ஏசப்பா வந்து இப்போ வந்து நிறைவேற்ற போகிறாரு. 2 அக்காங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு வராங்க. இது மாம்பழ சீசனாக இருக்கே, நம்ம ஒரு மாம்பழம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு 2வது மாம்பழத்தையும் வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போய் டைனிங் டேபிளில் வச்சு கட் பண்ணி சாப்பிட்றாங்க. 2வது மாம்பழத்தோட ஆசையை ஏசப்பா வந்து நிறைவேற்றிட்டாரு. 3வது மாம்பழத்தோடைய ஆசை மட்டும் இன்னும் நிறைவேறவே இல்லையா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த மாம்பழம் காத்துட்டே இருக்கான்.
நிறைய பறவைகள் வந்து அது கொத்தி கொத்தி நிறைய வந்து மாம்பழங்கள் கீழே சிந்தி வேஸ்ட் ஆகி அது மரத்திலே பாதி அழுவி கீழே விழுந்ததுனால அது எதுக்குமே யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அந்த மாம்பழம் வந்து அழுகுது. ஐயோ அக்கா அன்னைக்கே சொன்னாங்களே, நம்மளும் ஏதாவது ஒரு ஆசையை வச்சு ப்ரேயர் பண்ணியிருந்தா நம்மளும் யாருக்காச்சும் யூஸ் ஆகிருப்போமே, இப்படி நம்ம லைஃப் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு அழுதுகிட்டே வருது. அது என்ன பண்ணுறாங்கன்னா, க்ளீன் பண்ணுறவங்கலாம் துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க அந்த இடத்தெல்லாம் பெருக்கி இலையோடு சேர்த்து இந்த மாம்பழத்தையும் போட்டு என்ன பண்ணுறாங்க, எரிச்சிட்டாங்க. அது வந்து விதை கூட இல்லாமல் அது சாம்பலாயிடுச்சு. அதோட வாழ்க்கையே வேஸ்ட்டாக போயிடுச்சு. இதுதான் கதை. இந்த கதை மூலமாக நம்மளுடைய லைஃப்லையும் நம்மளுக்கு நிறைய ஆசை இருக்கும். அது கண்டிப்பாக கர்த்தர் இடத்துல சொன்னால் கர்த்தர் நிறைவேற்றுவார். அது கர்த்தருடைய சித்தத்துக்கு ஏதுவாக இருந்தால் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அவருடைய சித்தத்துக்கு மாறாக இருந்தால் எந்த ஆசையுமே நிறைவேறாது. ஓகேவா? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம ஜெபத்தில் விசுவாசமாக எவைகளை கேட்போமோ அவைகளை கண்டிப்பாக நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்ட்டு நம்ம வந்து விசுவாசிக்கணும். இன்னைக்கு தாட் இதுதான். கண்டிப்பாக நம்மளுடைய ஆசை கர்த்தருக்குள்ளே இருந்தால் கர்த்தர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.